ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒருத்தன் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிற இடம், பணம், புகழ், வேலை எல்லாமே இழந்துட்டான். கடைசியாக ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கான். அப்போ அவன் மைண்டில் சூசைட் தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம் தான் ஓடிட்டுருக்கு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் வராரு. அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற அட்டை பெட்டிகள்லாம் பொறுக்கிட்டு போகிறாரு. போய் எதிர்க்க இருக்க காய்லாங்கடையில் போட்டு காசாக்குறாரு. அடுத்து ஒருத்தர் வராரு. அதில் இருக்கிற பாட்டில் எல்லாம் எடுத்து பொறுக்கி அவரும் போட்டு அவரும் போயிடுறாரு. 3வதா வர நபர் அதில் இருக்க பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துகிட்டு போய் அவரும் அதை காசாக்கி அவரோட பசியை தீர்த்துக்கிறாரு. 4வதா அந்த பக்கமாக வந்த சில நாய்கள் அந்த குப்பை தொட்டியில் நோண்டி அங்கே இருக்க வீணான உணவுப் பொருட்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு அதுங்களும் போகுது. கடைசியாக அந்த பக்கமாக வந்த மாடு அதில் விழுந்திருக்கிற இலைகளை, எச்சில் இலைகளை சாப்பிட்டு அதுங்களும் போகுது. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், ஒரு குப்பை தொட்டியால் இவ்வளோ பேருக்கு வாழ்க்கை தர முடியுது. அப்போது நாம் ஏன் வாழ முடியாது, நாம் ஏன் வாழக்கூடாது அப்படின்ற அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை எண்ணம் வருது. ஸோ அதுக்கப்புறமா அவன் புதுசாக வாழ்க்கையை தொடரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் தொடர்றான். எதுவுமே முடிவு கிடையாது, நாம் முடிக்கணும்னு நினைக்கவும் முடியாது. எல்லாமே போயிட்டே தான் இருக்கும். சில நேரங்களில் சில நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அதை கடக்கும்போது மெழுகு உருகினால்தான் வெளிச்சம் வரும். தேங்க்யூ.